புலமை நுண்ணறிவுத்திறன் ஐக்யூ 90+ ப்ராஜெக்ட். புலமை பரிசில் பரீட்சை 2026. 57 அலகுகள், 400 வினாக்கள், 10 வருட வினாக்கள். ஐக்யூ நுண்ணறிவுத்திறன் இன்டெலிஜென்ட் கோஷன் தரம் 5. அலகு ரீதியான மீட்டல் வினாக்கள். வீடியோ விளக்கங்கள் வினாத்தாளின் PDF-னை பெற கிரேட் 5 ஐக்யூ 2026 என டைப் செய்து 0777679710 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அலகு 1 எண்கள் இலக்கங்கள். எண்கள் மற்றும் இலக்கங்களுடன் தொடர்புடைய கடந்த கால வினாக்கள் மற்றும் மாதிரி வினாக்களுக்கான விடையளிக்கும் செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். வினா 1. A, B, C, D எனும் ஒவ்வொரு முக்கோணியிலும் உள்ள மிகப்பெரிய இலக்கத்தை பயன்படுத்தி ஆக்கத்தக்க மிக சிறிய எண் யாது? முதலாவது விட 9765, இரண்டாவது விட 5679, மூன்றாவது விட 2348. நுண்ணறிவுத்திறன் பாடத்தை பொறுத்தவரையில் எண்கள் என்பது வேறு விடயமாகவும் இலக்கங்கள் என்பது வேறு விடயமாகவும் கருதப்படுகின்றது. இலக்கங்கள் என்பதை ஆங்கிலத்தில் டிஜிட்ஸ் என்றும் எண்கள் என்பதை ஆங்கிலத்தில் நம்பர்ஸ் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகியவையே இலக்கங்களாக கருதப்படுகின்றன. இந்த 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுபவையே எண்கள் என அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக 1 என்பது ஒரு இலக்கத்தை கொண்ட எண், 23 என்பது 2 இலக்கங்களை கொண்ட எண், 456 என்பது 3 இலக்கங்களை கொண்ட எண், 7890 என்பது 4 இலக்கங்களை கொண்ட எண். உதாரணமாக 4 இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணான 7890 எடுத்துக்கொண்டோமே ஆனால் இதனுடைய முதலாவது இலக்கம் 7, இரண்டாவது இலக்கம் 8, மூன்றாவது இலக்கம் 9, நான்காவது இலக்கம் 0. முக்கோணி ஏயில் உள்ள மிகப்பெரிய இலக்கம் 6 ஆகும். முக்கோணி பியில் உள்ள மிகப்பெரிய இலக்கம் 7 ஆகும். முக்கோணி சியில் உள்ள மிகப்பெரிய இலக்கம் 9 ஆகும். முக்கோணி டியில் உள்ள மிகப்பெரிய இலக்கம் 5 ஆகும். வினாவில் மிகப்பெரிய இலக்கத்தை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிக சிறிய எண் யாது என கேட்கப்பட்டுள்ளதால் இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதுதல் வேண்டும். இங்கு காணப்படுகின்ற இலக்கங்களில் சிறிய இலக்கம் 5, அதற்கு அடுத்த சிறிய இலக்கம் 6, அடுத்தது 7, அடுத்தது 9 என்ற அமைப்பில் வரும். ஆகவே 5, 6, 7, 9 5679. வினா ஒன்றுக்கான சரியான விடை 5679. இது வினா ஒன்றுக்கான இரண்டாவது விடையாகும். வினா 2. 4 இலக்கங்களை கொண்ட ஓர் எண் உள்ளது. அந்த எண்ணின் முதலாம் இலக்கம் 4ஆம் இலக்கத்தின் 5 மடங்காகும். இரண்டாம் இலக்கம் 3ஆம் இலக்கத்தின் 4 மடங்காகும். அவ்வெண் கீழே தரப்பட்டுள்ள எண்களில் யாதாக இருக்கும்? முதலாவது விட 5182, இரண்டாவது விட 5281, மூன்றாவது விட 5821. விடையில் தரப்பட்ட 4 இலக்கங்களை கொண்ட 3 எண்ணினதும் முதலாம், இரண்டாம், மூன்றாம், 4ஆம் இலக்கங்களை அடையாளம் காணல். முதலாவது விடையின் 4ஆம் இலக்கம் 2, முதலாம் இலக்கம் 5. இலக்கம் 2இன் 5 மடங்கு 10, 5 அல்ல. ஆகவே முதலாவது விடை சரியான விடையாக அமையாது. இரண்டாம் விடையில் உள்ள எண்ணின் 4ஆம் இலக்கம் 1, முதலாம் இலக்கம் 5. இலக்கம் 1இன் 5 மடங்கு 5 ஆகும். மூன்றாவது விடையில் தரப்பட்டுள்ள 4ஆம் இலக்கம் 1, முதலாம் இலக்கம் 5. இலக்கம் 1இன் 5 மடங்கு 5 ஆகும். இரண்டாம் விடையில் தரப்பட்டுள்ள 3ஆம் இலக்கம் 8, இரண்டாம் இலக்கம் 2. இலக்கம் 8இன் 4 மடங்கு 2 அல்ல. ஆகவே இரண்டாவது விடை சரியான விடையாக அமையாது. மூன்றாவது விடையில் உள்ள எண்ணின் 3ஆம் இலக்கம் 3, இரண்டாம் இலக்கம் 8. வினா 2க்கான சரியான விடை 5821. இது வினா 2க்கான மூன்றாவது விடையாகும். வினா 3. 1 தொடக்கம் 100 வரை எண்களை எழுதும் போது இலக்கம் 2 எத்தனை தடவைகள் எழுதப்பட வேண்டும்? முதலாவது விட 10, இரண்டாவது விட 19, மூன்றாவது விட 20. 1 தொடக்கம் 100 வரையான எண்களை எழுதும் போது 2, 12, 22, 32, 42, 52, 62, 72, 82, 92 ஆகிய எண்களில் இலக்கம் 2ஆனது இறுதி இலக்கமாக எழுதப்படும். ஆகவே இங்கு இலக்கம் 2 10 தடவைகள் எழுதப்படும். மேலும் 20 தொடக்கம் 29 வரையான எண்களை எழுதுகின்ற போது
20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. இங்கு இலக்கம் 2ஆனது முதலாவது இலக்கமாக எழுதப்படும். இங்கும் இலக்கம் 2 10 தடவைகள் எழுதப்படும். ஆகவே 1 தொடக்கம் 100 வரையான எண்களை எழுதும் போது இலக்கம் 2ஆனது 20 தடவைகள் எழுதப்படும். வினா 3க்கான சரியான விடை 20. இது வினா 3க்கான 3வது விடையாகும். வினா 4 49 தொடக்கம் 99 வரையான எண்ணும் எண்களை எழுதும் போது இலக்கம் 5ஐ எழுத வேண்டிய தடவைகளின் எண்ணிக்கை யாது? முதலாவது விட 10, இரண்டாவது விட 14, மூன்றாவது விட 15. 49 தொடக்கம் 99 வரையான எண்களை எழுதும் போது 55, 65, 75, 85, 95 ஆகிய 5 இலக்கங்களில் 2வது இலக்கமாக, அதாவது இறுதி இலக்கமாக 5 எழுதப்படும். இங்கு இலக்கம் 5ஆனது 5 தடவைகள் எழுதப்பட்டிருக்கும். மேலும் 50 தொடக்கம் 59 வரையான எண்களை எழுதும் போது 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59. முதலாவது இலக்கமாக இலக்கம் 5 எழுதப்படும். இங்கு இலக்கம் 5ஆனது 10 தடவைகள் எழுதப்படும். ஆகவே 49 தொடக்கம் 99 வரையான எண்ணும் எண்களை எழுதும் போது இலக்கம் 5ஆனது 15 தடவைகள் எழுதப்படும். வினா 4க்கான விடை 15. இது வினா 4க்கான 3வது விடையாகும். வினா 5 01, 02 என்றவாறாக 50 வரையில் எண்களை எழுதும் போது 0 இலக்கம் எத்தனை தடவைகள் இடம்பெறும்? முதலாவது விட 7, இரண்டாவது விட 13, மூன்றாவது விட 14. 01, 02 என்றவாறாக 50 வரையான எண்களை எழுதும் போது 10, 20, 30, 40, 50 ஆகிய எண்களில் 0ஆனது 2வது இலக்கமாக எழுதப்படும். இங்கு 0 5 தடவைகள் எழுதப்படும். மேலும் 01, 02 என்றவாறு 09 வரையான இலக்கங்களை எழுதும் போது 0ஆனது முதலாவது இலக்கமாக எழுதப்படும். இங்கும் 0ஆனது 9 தடவைகள் எழுதப்படும். ஆகவே 01, 02 என்றவாறாக 50 வரையான எண்களை எழுதும் போது 0 இலக்கமானது 14 தடவைகள் எழுதப்படும். வினா 5க்கான விடை 14. இது வினா 5க்கான 3வது விடையாகும். வினா 6 ஒரு மண்டபத்தில் உள்ள ஆசனங்கள் 301 தொடக்கம் 500 வரைக்கும் இலக்கமிடப்பட்டுள்ளன. இவற்றில் 3, 5 ஆகிய இலக்கங்கள் அடுத்தடுத்து இடப்பட்டிருக்கும் எத்தனை ஆசனங்கள் உள்ளன? முதலாவது விட 11, இரண்டாவது விட 12, மூன்றாவது விட 13. 301 தொடக்கம் 500 வரையான எண்களை எழுதும் போது 335இல் 3, 5 ஆகிய இலக்கங்கள் ஒரு தடவையும் 350 தொடக்கம் 359 வரையான எண்களை எழுதும் போது 350, 351, 352, 353, 354, 355, 356, 357, 358, 359 ஆகிய எண்களை எழுதுகின்ற போது 3, 5 ஆகிய இலக்கங்கள் 10 தடவையும் எண் 435 எழுதுகின்ற போது 3, 5 ஆகிய இலக்கங்கள் ஒரு தடவையும் 453 எழுதுகின்ற போது 3, 5 ஆகிய இலக்கங்கள் ஒரு தடவையுமாக மொத்தமாக 13 தடவைகள் காணப்படும். ஆகவே 301 தொடக்கம் 500 வரையான எண்களை எழுதும் போது 3, 5 ஆகிய இலக்கங்கள் அடுத்தடுத்து 13 ஆசனங்களில் இடப்பட்டிருக்கும். வினா 6க்கான சரியான விடை 13. இது வினா 6க்கான 3வது விடையாகும். வினா 7 விடுதி ஒன்றில் உள்ள அறைகள் 1, 2, 3 என்றவாறு ஏறு வரிசையில் எண்ணிடப்பட்டுள்ளன. கபிலன் அனைத்து அறை எண்களின் இலக்கங்களை எண்ணிய போது 2 என்ற இலக்கத்தை 14 முறையும் 5 என்ற இலக்கத்தை 3 முறையும் எண்ணினான் எனின் இந்த விடுதியில் இருக்கக்கூடிய அறைகளின் எண்ணிக்கை யாது? முதலாவது விட 34, இரண்டாவது விட 42, மூன்றாவது விட 41. விடுதி ஒன்றில் உள்ள அறைகள் 1, 2, 3 என்றவாறு ஏறு வரிசையில் எண்ணிடப்பட்டுள்ளன என வினாவில் தரப்பட்டுள்ளது. மேலும் 5 என்ற இலக்கத்தை 3 முறை மாத்திரமே எண்ணினான் என தரப்பட்டுள்ளதால்
முதலாவது முறை இலக்கம் 5ஆனது அரையெண் 5லும், இரண்டாவது முறை இலக்கம் 5ஆனது அரையெண் 15லும், மூன்றாவது முறை இலக்கம் 5ஆனது அரையெண் 25லும் மாத்திரம் காணப்படும். ஆகவே இந்த விடுதியில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை 25க்கும் அதிகமாகவும் 35க்கும் குறைவாகவும் காணப்படல் வேண்டும். ஆகவே தரப்பட்ட விடைகளில் முதலாவது விடை பொருத்தமானது. 1 தொடக்கம் 34 வரையான எண்களை எழுதும் போது 2, 12, 22, 32 ஆகிய 4 இலக்கங்களிலும் இறுதி இலக்கமாக 2 எழுதப்படும். இங்கு இலக்கம் 2 4 தடவைகள் எழுதப்படும். மேலும் 20 தொடக்கம் 29 வரையான எண்களை எழுதுகின்ற போது இலக்கம் 2ஆனது முதலாவது இலக்கமாக எழுதப்படும். இங்கு இலக்கம் 2ஆனது 10 தடவைகள் எழுதப்படும். ஆகவே 1 தொடக்கம் 34 வரையான எண்களை எழுதுகின்ற போது இலக்கம் 2ஆனது 14 தடவைகள் எழுதப்படல் வேண்டும். வினா எண் 7க்கான சரியான விடை 34. இது வினா எண் 7க்கான முதலாவது விடையாகும். வினா எண் 8 966, 999, 39,765 ஆகிய எண்களை இடமிருந்து வலமாகவும் 389, 796 ஆகிய எண்களை மேலிருந்து கீழாக அமையுமாறு கட்ட வலையமைப்பை நிரப்பினால் 4வது நிரலில் மேலிருந்து கீழாக அமையும் எண் யாது? முதலாவது விட 59, இரண்டாவது விட 66, மூன்றாவது விட 69. வினாவில் தரப்பட்ட கட்ட வலையமைப்பில் 5 நிரல்களும் 3 நிரைகளும் காணப்படுகின்றன. மேலிருந்து கீழாக தரப்பட்ட எண்களை நிரல்களிலும், இடமிருந்து வலமாக தரப்பட்ட எண்களை நிறைகளிலும் நிரப்புதல் வேண்டும். முதலில் 39,765 என்ற எண்ணை முதலாவது நிரலில் இடமிருந்து வலமாக நிரப்புதல் வேண்டும். அடுத்து மேலிருந்து கீழாக முதலாவது நிரலில் 389 என்ற எண்ணும், மூன்றாவது நிரலில் 796 என்ற எண்ணும் நிரப்பப்படுதல் வேண்டும். மூன்றாவது நிரையிலேயே 960 என்ற எண் இடமிருந்து வலமாக நிரப்பப்படுதல் வேண்டும். மீதியாக உள்ள 999 என்பது இரண்டாவது நிரையில் இடமிருந்து வலமாக நிரப்பப்படல் வேண்டும். 4வது நிரையில் மேலிருந்து கீழாக அமையும் எண் 69. வினா 8க்கான சரியான விடை 69. இது வினா 8க்கான 3வது விடையாகும். வினா எண் 9 485, 707, 747, 27,265 எனும் எண்கள் கீழ்நோக்கியும், 46, 75, 7,274, 7,275 எனும் எண்கள் குறுக்கேயும் இருக்குமாறு நெய்யறி பூரணப்படுத்தப்படும் போது அதன் இரண்டாம் நிரையில் குறுக்கே கிடைக்கும் எண் யாது? முதலாவது விட 707, இரண்டாவது விட 708, மூணாவது விட 748. வினாவில் தரப்பட்டுள்ள நெய்யறியில் 4 நிரல்களும் 5 நிரைகளும் காணப்படுகின்றன. முதலில் 27,265 என்ற எண்ணை இரண்டாவது நிரலில் நிரப்புதல். அடுத்து 46, 75 ஆகிய எண்களை 4வது மற்றும் 5வது நிரைகளில் நிரப்புதல். 7,274, 7,275 ஆகிய எண்களை முதலாவது, 3வது நிரைகளில் நிரப்பும் போது அதன் முதல் 3 இலக்கங்களையும் குறுக்காக நிரப்புதல். இவ்வாறு நிரப்புகின்ற போது 747 என்கிற எண் தானாக நிரப்பப்படும். பின்னர் 707, 485 ஆகிய எண்களை 3வது மற்றும் 4வது நிரல்களில் கீழ்நோக்கி நிரப்புதல். இவ்வாறு நெய்யறி பூரணப்படுத்தப்படும் போது அதன் இரண்டாம் நிரையின் குறுக்கே கிடைக்கும் எண் 708 ஆகும். வினா 9க்கான சரியான விடை 708. இது வினா 9க்கான 2வது விடையாகும். வினா 10 உருவிலுள்ள நெய்யறியில் இருக்கும் 4 வெற்றிடங்களில் 3, 4, 5, 6 ஆகிய 4 இலக்கங்களே பொது எல்லை கோட்டினால் வேறுபடுத்தப்படும் ஒவ்வொரு இரு சதுரங்களிலும் இருக்கும் இரு இலக்கங்களினதும் வித்தியாசம் 1 ஆக இராதவாறு நிரப்புதல் வேண்டும். இவ்வாறு நெய்யறி நிரப்பத்தக்க எத்தனை விதங்கள் உள்ளன? முதலாவது விட 1, இரண்டாவது விட 2, மூன்றாவது விட 3. முதலில் 1க்கும் 2க்கும் இடையில் 3 நிரப்புகின்ற போது இலக்கம் 2க்கும் 3க்கும் இடையிலான வித்தியாசம் 1ஆக அமையும். ஆகவே இங்கு 3 என்ற இலக்கத்தினை பயன்படுத்த முடியாது.
ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் 4 நிரப்புகின்ற போது அது பின்வருமாறு அமையும். 4, 6, 3, 5. இங்கே இரு சதுரங்களில் இருக்கும் இலக்கங்களின் வித்தியாசம் ஒன்றாக அமையாது. ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் 5 நிரப்புகின்ற போது அது பின்வருமாறு அமையும். இங்கும் இரு சதுரங்களில் இருக்கும் இரு இலக்கங்களின் வித்தியாசம் ஒன்றாக அமையாது. ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் இலக்கம் 6 நிரப்புகின்ற போது இலக்கம் 3க்கும் 4க்கும் இடையிலான வித்தியாசம் 3க்கும் 4க்கும் இடையிலான வித்தியாசம் ஒன்றாக அமையும். அல்லது இலக்கம் 4க்கும் 5க்கும் இடையிலான வித்தியாசம் ஒன்றாக அமையும். இவ்வாறு நெய்யரில் நிரப்பத்தக்க விதங்களின் எண்ணிக்கை 2 ஆகும். வினா 10க்கான சரியான விடை 2. இது வினா 10க்கான இரண்டாவது விடையாகும். அலகு 2 எண்களின் கூட்டுத்தொகை. எண்களின் கூட்டுத்தொகையுடன் தொடர்பான கடந்த கால வினாக்கள் மற்றும் மாதிரி வினாக்களுக்கான விடையளிக்கும் செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். வினா 11. சங்கரி முதல் நாளில் உண்டியலில் ரூபா 1 இடுகின்றாள். அவள் அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் முந்திய நாளில் இட்ட பணத்திலும் பார்க்க ரூபா 1 வீதம் கூடுதலாக உண்டியலில் இடுகின்றாள். இவ்வாறாக உண்டியலில் சேரும் மொத்த பணம் எத்தனையாம் நாளின் முதலாக ரூபா 50 கூடுதலாக இருக்கும்? முதலாவது விட 8, இரண்டாவது விட 9, மூன்றாவது விட 10. வினா 11 சங்கரி ஒவ்வொரு நாளும் முந்திய நாளில் இட்ட பணத்திலும் ரூபா 1 வீதம் கூடுதலாக உண்டியலில் இடுகின்றாள் என தரப்பட்டுள்ளதால் முதல் நாளில் ரூபா 1, இரண்டாவது நாளில் ரூபா 2, மூன்றாவது நாளில் ரூபா 3 என்ற ஒழுங்கிலேயே பணத்தை உண்டியலில் இடுகின்றாள். இது எண்களின் கூட்டுத்தொகை சார்ந்த வினாவாகும். எண்களின் கூட்டுத்தொகை 1 தொடக்கம் 2 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 3, 1 தொடக்கம் 3 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 6, 1 தொடக்கம் 4 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 10, 1 தொடக்கம் 5 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 15, 1 தொடக்கம் 6 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 21, 1 தொடக்கம் 7 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 28, 1 தொடக்கம் 8 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 36, 1 தொடக்கம் 9 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 45, 1 தொடக்கம் 10 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 55. வினா 11க்கான விடையை 3 வழிகளில் காணலாம். முதலாவது வழி, எண்களின் கூட்டுத்தொகைக்கான அட்டவணையை ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம் விரைவாக விடை காணலாம். 10ஆம் நாளிலேயே மொத்த பணம் 50 கூடுதலாக இருக்கும். இரண்டாவது வழி, 1 தொடக்கம் 8 வரையான எண்களை கூட்டும் போது 36 பெறப்படும். 1 தொடக்கம் 9 வரையான எண்களை கூட்டும் போது 45 பெறப்படும். 1 தொடக்கம் 10 வரையான எண்களை கூட்டும் போது 55 பெறப்படும். இங்கே 10ஆம் நாளிலேயே ரூபா 50 அதிகமான மொத்த பணம் இருக்கும். மூன்றாவது வழி, 8க்கு அடுத்த எண்ணான 9ஆல் பெருக்குகின்ற போது 72 விடையாக பெறப்படும். விடையாக பெறப்பட்ட 72 2ஆல் வகுக்கின்ற போது 36 விடையாக பெறப்படும். 9க்கு அடுத்த எண் 10ஆல் பெருக்குகின்ற போது 90 விடையாக கிடைக்கும். பெருக்கி பெறப்பட்ட 90 2ஆல் வகுக்கின்ற போது 45 விடையாக கிடைக்கும். 10ஐ 11ஆல் பெருக்குகின்ற போது 110 என்ற விடை கிடைக்கும். 110ஐ 2ஆல் வகுக்கின்ற போது 55 என்ற விடை கிடைக்கும். இங்கும் 10ஆம் நாளிலேயே மொத்த பணம் ரூபா 50 கூடுதலாக இருக்கும். வினா 11க்கான சரியான விடை 10. இது வினா 11க்கான 3வது விடையாகும். வினா 12. கடிகாரத்தின் முகம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. இவற்றில் ஒரு துண்டில் 8, 9, 10, 11, 12 என்பனவற்றை காணக்கூடியதாக இருந்தது. இன்னொரு துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 ஆகும். மீதி துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது? முதலாவது விட 12, இரண்டாவது விட 14, மூன்றாவது விட 16. ஒரு கடிகாரம் 1 தொடக்கம் 12 வரையான இலக்கங்களே கொண்டு காணப்படும். 3 துண்டுகளாக உடைந்த இக்கடிகாரத்தில் ஒரு துண்டில் 8, 9, 10, 11, 12 ஆகிய இலக்கங்கள் காணப்படுகின்றன. ஆகவே மீதி 2 துண்டுகளிலும் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆகிய தொடர் இலக்கங்களே காணப்பட வேண்டும். 1 தொடக்கம் 7 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகையை பின்வரும் 3 வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் காணலாம். முதலாவது வழி, எண்களின் கூட்டுத்தொகைக்கான அட்டவணையை ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம்
1 தொடக்கம் 7 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 28 என்பதை விரைவாக காணலாம். இரண்டாவது வழி, 1 தொடக்கம் 7 வரையான இலக்கங்களை எழுதி கூட்டுவதன் மூலம் அதன் கூட்டுத்தொகை 28 என்பதை காணலாம். மூன்றாவது வழி, 7ஐ அதுக்கு அடுத்த எண் 8னால் பெருக்குகின்ற போது 56 என்ற விடை கிடைக்கும். 56 என்ற விடையை 2னால் வகுக்கின்ற போது 28 என்ற விடை பெறப்படும். ஆகவே 1 தொடக்கம் 7 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை 28 ஆகும். வினாவில் உடைந்த இன்னொரு துண்டிலுள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 என்று தரப்பட்டுள்ளது. ஆகவே மீதி துண்டிலுள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையை காண்பதற்கு 28லிருந்து 12ஐ கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கின்ற போது விடை 16ஆக கிடைக்கும். வினா 12க்கான விடை 16. இது வினா 12க்கான மூன்றாவது விடையாகும். வினா 13. ஒரே இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இருக்கத்தக்கதாக 20 அட்டைகளில் ஓர் இலக்கம் வீதம் எழுதப்பட்டுள்ளது. 10 அட்டைகளில் இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 ஆகும். எஞ்சியுள்ள 10 அட்டைகளில் இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு இருக்கத்தக்க ஆகவும் கூடிய பெருமானம். முதலாவது விட 20, இரண்டாவது விட 60, மூன்றாவது விட 90. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகியனவே இலக்கங்களாக கருதப்படுகின்றன. இதில் சிறிய இலக்கம் 0, பெரிய இலக்கம் 9 ஆகும். ஒரு அட்டையில் 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களில் ஏதாவது ஒரு இலக்கத்தை எழுதலாம். வினாவில் தரப்பட்டுள்ளது. அது 0ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம். 20 அட்டைகளில் ஓர் இலக்கம் வீதம் எழுதப்பட்டுள்ளது. ஒரே இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளும் எழுதப்படலாம் என்று வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய அர்த்தம் 0 20 அட்டைகளிலும் எழுதலாம், அல்லது 1 20 அட்டைகளிலும் எழுதலாம், அல்லது 9 20 அட்டைகளிலும் எழுதலாம், அல்லது 0 4 அட்டைகளிலும், 1 6 அட்டைகளிலும், 9 10 அட்டைகளிலும் இவ்வாறும் எழுதலாம். 10 அட்டைகளிலும் பெரிய இலக்கம் 9 எழுதப்பட்டால் அதனுடைய கூட்டுத்தொகை 90ஆக இருக்கும். வினா 13க்கான சரியான விடை 90. இது வினா 13க்கான மூன்றாவது விடையாகும். வினா 14. தரப்பட்டுள்ள இலக்க உருவில் கீழ்நோக்கி அல்லது கிடையாக அடுத்தடுத்து இருக்கும் இரு இலக்கங்களின் மொத்தம் 9ஆக இருக்குமாறு இலக்கங்கள் இடப்படும் சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை யாது? முதலாவது விட 7, இரண்டாவது விட 8, மூன்றாவது விட 9. இங்கு தரப்பட்டிருக்கின்ற இலக்கங்களில் அடுத்தடுத்துள்ள 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 9ஆக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை என்றே வினாவில் கேட்கப்பட்டுள்ளது. இவ்வினாவுக்கு விடை காண்பதற்கு முதலில் கீழ்நோக்கி இரு இலக்கங்களின் கூட்டுத்தொகை 9ஆக இருக்கும் சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கையை அடையாளம் காணல். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு 1 8, 2 7, 6 3 ஆகிய 3 சந்தர்ப்பங்களிலேயே கீழ்நோக்கிய நிலையில் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 9 பெறப்படுகின்றது. பின்னர் கிடையாக இரு இலக்கங்களின் கூட்டுத்தொகை 9ஆக இருக்கும் சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கையை அடையாளம் காணுதல். இவ்வாறு 7 2, 8 1, 5 4, இங்கு 6 3, அதே போன்று இங்கும் 6 3. கிடையான நிலையில் 5 சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. மொத்தமாக 8 சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. வினா 14க்கான விடை 8. இது வினா 14க்கான இரண்டாவது விடையாகும். வினா 15. உருவில் உள்ள நெய்யரியை ஒரு பகுதியில் 3 எண்கள் வீதம் இருக்குமாறு 3 துண்டுகளாக வெட்டி வேறுபடுத்தும் போது ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20 ஆகும். மற்றைய இரு பகுதிகளிலும் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகைகளை வேறு வேறாக எடுக்கும் போது அவை முதலாவது விடை 9,16 ஆகும், இரண்டாவது விடை 10,15 ஆகும், மூன்றாவது விடை 11,14 ஆகும். உருவில் 1 தொடக்கம் 9 வரையான தொடர் இலக்கங்களே தரப்பட்டுள்ளன. 1 தொடக்கம் 9 வரையான தொடர் இலக்கங்களின் கூட்டுத்தொகையை பின்வரும் 3 வழிகளில் காணலாம். இது சம்பந்தமாக நாங்கள் முதலாவது வினாவிலும் பார்த்திருக்கின்றோம். முதலாவது வழி எண்களின் கூட்டுத்தொகைக்கான அட்டவணையை ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம்
1 தொடக்கம் 9 வரையான எண்களின் கூட்டுத்தொகை 45 என்பதை விரைவாக காணலாம். இரண்டாவது வழி, 1 தொடக்கம் 9 வரையான எண்களை எழுதி கூட்டுவதன் மூலம் அதன் கூட்டுத்தொகை 45 என்பதை காணலாம். மூன்றாவது வழி, 9ஐ அதற்கு அடுத்த எண்ணான 10 பெருக்குதல், பெருக்கும்போது 90 விடையாக கிடைக்கும். 90னை 2 வகுக்கின்ற போது விடை 45 என கிடைக்கும். இதன் மூலமும் 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை 45 என்று காணலாம். 3 எண்கள் கொண்ட 3 பகுதிகளாக வெட்டி வேறுபடுத்தப்படுகின்றது என்று வினாவில் தரப்பட்டுள்ளது. ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்ணின் கூட்டுத்தொகை 20 ஆகும். ஆகவே ஏனைய இரு பகுதிகளிலும் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 45லிருந்து 20ஐ கழிக்கும் போது 25 கூட்டுத்தொகையாக கிடைக்கும். விடையில் தரப்பட்டுள்ள இரு எண்களையும் கூட்டுதல். முதலாவது விடையில் தரப்பட்டுள்ள 9உடன் 16ஐ கூட்டுகின்ற போது 25 விடையாக கிடைக்கும். 10உடன் 15ஐ கூட்டுகின்ற போது விடை 25ஆக கிடைக்கும். 11உடன் 14ஐ கூட்டுகின்ற போது விடை 25ஆக கிடைக்கும். எல்லா விடைகளிலும் கூட்டுத்தொகை 20ஆக காணப்படுகின்றது. ஆகவே இதிலிருந்து விடையை கண்டுபிடிப்பது கடினமாகும். இப்போது விடைகளை கிடையாக கூட்டுவோம். 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் கூட்டினால் 6 பெறப்படும். 6ஐயும் 5ஐயும் 4ஐயும் கூட்டினால் 15 பெறப்படும். 7ஐயும் 8ஐயும் 9ஐயும் கூட்டினால் 24 பெறப்படும். மேலிருந்து கீழாக கூட்டுகின்ற போது 1ஐயும் 6ஐயும் 7ஐயும் கூட்டினால் 14 பெறப்படும். 2ஐயும் 7ஐயும் 8ஐயும் கூட்டினால் 15 பெறப்படும். 3ஐயும் 4ஐயும் 9ஐயும் கூட்டினால் 16 பெறப்படும். ஆகவே கூட்டுத்தொகை 20 பெறப்பட வேண்டுமாயின் 5, 8, 7 ஆகிய மூன்று எண்களும் ஒரு பகுதியாகவும், அதே போன்று 1, 2, 6 இது இரண்டாவது பகுதியாகவும், 3, 4, 9 மூன்றாவது பகுதியாகவும் பிரிக்கப்படுதல் வேண்டும். இங்கு நாங்கள் எண்களை கூட்டுகின்ற போது 5, 8, 7 ஆகிய 3 எண்களையும் கூட்டுகின்ற போது 20 விடையாக பெறப்படும். 1, 2, 6 ஆகிய 3 எண்களையும் கூட்டுகின்ற போது விடை 9 பெறப்படும். 3, 4, 9 ஆகிய எண்களை கூட்டுகின்ற போது விடை 16 பெறப்படும். வினா 15க்கான சரியான விடை 9, 16 ஆகும். இது வினா 15க்கான முதலாவது விடையாகும். அலகு 3 ஒற்றை எண்கள். ஒற்றை எண்களுடன் தொடர்புடைய கடந்த கால வினாக்கள் மற்றும் மாதிரி வினாக்களுக்கான விடையளிக்கும் செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். வினா 16. 17வது ஒற்றை எண் யாது? முதலாவது விட 27, இரண்டாவது விட 29, மூன்றாவது விட 33. ஒற்றை எண் தொடர். முதலாவது ஒற்றை எண் 1, இரண்டாவது ஒற்றை எண் 3, மூன்றாவது ஒற்றை எண் 5, நான்காவது ஒற்றை எண் 7, ஐந்தாவது ஒற்றை எண் 9, ஆறாவது ஒற்றை எண் 11, ஏழாவது ஒற்றை எண் 13, எட்டாவது ஒற்றை எண் 15, ஒன்பதாவது ஒற்றை எண் 17, 10வது ஒற்றை எண் 19. இவ்வாறு ஒற்றை எண் தொடர்கள் அதிகரித்து செல்லும். 17வது ஒற்றை எண்ணை பின்வரும் இரு படிகளை பயன்படுத்தி காணலாம். படி 1, 17ஐ 2 பெருக்குதல். இதன் போது எண் 34 விடையாக கிடைக்கும். விடையாக கிடைத்த 34லிருந்து 1ஐ கழித்தல். 33 விடையாக கிடைக்கும். எண் 33 என்பது 17வது ஒற்றை எண். வினா 16க்கான சரியான விடை 33. இது வினா 16க்கான மூன்றாவது விடையாகும். வினா 17. எண் 77ஆனது எத்தனையாவது ஒற்றை எண்? முதலாவது விட 29, இரண்டாவது விட 39, மூன்றாவது விட 49. எண் 77ஆனது எத்தனையாவது ஒற்றை எண் என்பதை பின்வரும் இரு படியினை பயன்படுத்தி காணலாம். படி 1, எண் 77உடன் 1ஐ கூட்டுதல். 78 விடையாக கிடைக்கும். படி 2, கூட்டி பெறப்பட்ட 78ஐ 2ஆல் வகுத்தல். 39 விடையாக கிடைக்கும். எண் 77ஆனது 39வது ஒற்றை எண். வினா 17க்கான சரியான விடை 39. இது வினா 17க்கான இரண்டாவது விடையாகும். வினா 18. 1 தொடக்கம் 19 வரையான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை யாது? முதலாவது விட 20, இரண்டாவது விட 100, மூன்றாவது விட 120. 1 தொடக்கம் 19 வரையான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையை பின்வரும் இரண்டு வழிகளில் காணலாம். முதலாவது வழி, 1 தொடக்கம் 19 வரையான ஒற்றை எண்களான 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19
ஆகிய எண்களை கூட்டுவதன் மூலம் விடை காணலாம். 1 19 கூட்டுகின்ற போது 20 பெறப்படும். 3 17 கூட்டுகின்ற போது 20 பெறப்படும். 5 15 கூட்டுகின்ற போது 20 பெறப்படும். 7 13 கூட்டுகின்ற போது 20 பெறப்படும். 9 11 கூட்டுகின்ற போது 20 பெறப்படும். மொத்தமாக 100 விடையாக கிடைக்கும். 1 தொடக்கம் 20 வரையான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 100 ஆகும். இரண்டாவது வழி, இது 3 படிகளை கொண்டது. முதலாவது படி 1, இறுதி ஒற்றை எண்ணான 19 ஒன்றை கூட்டுதல். 20 விடையாக கிடைக்கும். கூட்டி பெறப்பட்ட விடை 20 2ஆல் வகுத்தல். இங்கு 10 விடையாக கிடைக்கும். வகுத்து பெறப்பட்ட விடை 10 அதே எண்ணால் பெருக்குதல். 100 விடையாக கிடைக்கும். 1 தொடக்கம் 19 வரையான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 100 ஆகும். 18வது வினாவுக்கான விடை 100. இது 18வது வினாவுக்கான இரண்டாவது விடையாகும். வினா 19, ஒற்றை எண்ணை ஒற்றை எண்ணால் பெருக்கும் போது முதலாவது விட ஓர் ஒற்றை எண் கிடைக்கும். இரண்டாவது விட ஓர் இரட்டை எண் கிடைக்கும். மூணாவது விட ஓர் ஒற்றை எண் அல்லது இரட்டை எண் கிடைக்கும். வினா 19க்கான விடையை உதாரணங்கள் மூலம் கண்டறியலாம். ஒற்றை எண் 1 3 பெருக்கும் போது 3 விடையாக கிடைக்கும். விடையாக பெறப்பட்ட 3 ஒரு ஒற்றை எண் ஆகும். ஆகவே வினா 19க்கான விடை ஓர் ஒற்றை எண் கிடைக்கும். இது வினா 19க்கான முதலாவது விடையாகும். வினா 20, 1 தொடக்கம் 25 வரையான எல்லா ஒற்றை எண்களையும் எழுதும் போது இலக்கம் 1 எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை யாது? முதலாவது விட 7, இரண்டாவது விட 8, மூன்றாவது விட 13. 1 தொடக்கம் 25 வரையான ஒற்றை எண்களை எழுதும் போது 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25 ஆகிய எண்கள் எழுதப்பட வேண்டும். இதில் இலக்கம் 1 கொண்ட எண்களாக 1, 11, 13, 15, 17, 19, 21 ஆகிய 7 எண்கள் காணப்படும். இதில் எண் 11 இலக்கம் 1 2 தடவைகள் கொண்ட எண்ணாக எழுதப்படல் வேண்டும். 1 தொடக்கம் 25 வரையான ஒற்றை எண்களை எழுதும் போது இலக்கம் 1 8 தடவைகள் எழுதப்படும். வினா 20க்கான சரியான விடை 8. இது வினா 20க்கான இரண்டாவது விடையாகும். அலகு 4, இரட்டை எண்கள். இரட்டை எண்களுடன் தொடர்புடைய கடந்த கால வினாக்கள் மற்றும் மாதிரி வினாக்களுக்கான விடையளிக்கும் செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். வினா 21, 18வது இரட்டை எண் யாது? முதலாவது விட 36, இரண்டாவது விட 38, மூணாவது விட 46. இரட்டை எண் தொடர். முதலாவது இரட்டை எண் 2, இரண்டாவது இரட்டை எண் 4, மூன்றாவது இரட்டை எண் 6, நான்காவது இரட்டை எண் 8, ஐந்தாவது இரட்டை எண் 10, ஆறாவது இரட்டை எண் 12, ஏழாவது இரட்டை எண் 14, எட்டாவது இரட்டை எண் 16, ஒன்பதாவது இரட்டை எண் 18, 10வது இரட்டை எண் 20. இவ்வாறு இரட்டை எண் தொடர்கள் அதிகரித்து செல்லும். 18வது இரட்டை எண்ணை பின்வரும் ஒரு படியினை பயன்படுத்தி காணலாம். எண் 18ஐ 2ஆல் பெருக்குதல். இவ்வாறு பெருக்குகின்ற போது விடை 36 கிடைக்கும். 18வது இரட்டை எண் 36 ஆகும். 21வது வினாவுக்கான விடை 36. இது வினா 21க்கான முதலாவது விடை. வினா 22, எண் 58 எத்தனையாவது இரட்டை எண்? முதலாவது விட 29, இரண்டாவது விட 39, மூன்றாவது விட 49. எண் 58 எத்தனையாவது இரட்டை எண் என்பதை பின்வரும் ஒரு படியினை பயன்படுத்தி காணலாம். எண் 58 2ஆல் வகுத்தல். இவ்வாறு 2ஆல் வகுக்கின்ற போது விடை 29 என கிடைக்கும். ஆகவே எண் 58 29வது இரட்டை எண். வினா 22க்கான விடை 29
9. இது வினா 22க்கான முதலாவது விடையாகும். வினா 23. 1 தொடக்கம் 20 வரையான இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை யாது? முதலாவது விட 100, இரண்டாவது விட 110, மூன்றாவது விட 210. 1 தொடக்கம் 20 வரையான இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை 2 வழிகளில் காணலாம். முதலாவது வழி, 1 தொடக்கம் 20 வரையான இரட்டை எண்களான 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 ஆகிய எண்களை கூட்டுவதன் மூலம் விடை காணலாம். 1 தொடக்கம் 20 வரையான இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 110 ஆகும். இவற்றை கூட்டுகின்ற போது 2உடன் 18 கூட்டினால் 20 வரும். 4உடன் 16 கூட்டுகின்ற போது 20 பெறப்படும். 6உடன் 14 கூட்டுகின்ற போது 20 பெறப்படும். 8உடன் 12 கூட்டுகின்ற போது 20 பெறப்படும். இவ்வாறு இலகுவாக இதை கூட்டி விடையை கண்டு கொள்ளலாம். இரண்டாவது வழி, 1 தொடக்கம் 20 வரையான இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை காண்பதற்கு 1 தொடக்கம் 20 வரையான எண்களின் கூட்டுத்தொகையை கண்டு அதிலிருந்து 1 தொடக்கம் 20 வரையான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையை கழிப்பதன் மூலம் காணலாம். 1 தொடக்கம் 20 வரையான எண்களின் கூட்டுத்தொகையை காண்பதற்கு எண் 20ஐ அதற்கு அடுத்த எண்ணான 21 பெருக்குதல். இவ்வாறு பெருக்குகின்ற போது விடை 420 கிடைக்கும். பெருக்கி பெறப்பட்ட விடையினை 2 வகுத்தல். இவ்வாறு வகுக்கின்ற போது 210 விடையாக கிடைக்கும். 1 தொடக்கம் 20 வரையான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையை காண்பதற்கு எண் 20ஐ 2 வகுத்தல் வேண்டும். இதன் போது விடையாக 10 பெறப்படும். எண் 10ஐ அதே எண்ணால் பெருக்குதல். 10ஐ 10 பெருக்குகின்ற போது விடை 100 கிடைக்கும். 210 100ஐ கழித்தல். இதன் போது விடை 110 கிடைக்கும். 1 தொடக்கம் 20 வரையான இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 110 என்று இவ்வாறும் காணலாம். வினா 23க்கான சரியான விடை 110. இது வினா 23க்கான இரண்டாவது விடையாகும். வினா 24. ஓர் இரட்டை எண்ணை ஓர் இரட்டை எண்ணால் வகுக்கும் போது பெறப்படுவது. முதலாவது விட எப்போதும் ஒற்றை எண்ணாக இருக்கும். இரண்டாவது விட எப்போதும் இரட்டை எண்ணாக இருக்கும். மூன்றாவது விட ஒற்றை எண் அல்லது இரட்டை எண்ணாக இருக்கும். வினா 24க்கான விடையை உதாரணங்கள் மூலம் கண்டறியலாம். இரட்டை எண் 4ஐ இரட்டை எண் 2ஆல் வகுக்கின்ற போது விடையாக எங்களுக்கு 2 கிடைக்கும். 2 என்பது இரட்டை எண். இன்னும் ஒரு உதாரணம், இரட்டை எண் 6ஐ இரட்டை எண் 2ஆல் வகுக்கின்ற போது விடை 3 கிடைக்கும். 3 என்பது ஒற்றை எண். ஆகவே ஒரு இரட்டை எண்ணை ஒரு இரட்டை எண்ணால் வகுக்கும் போது எமக்கு விடையாக இரட்டை எண்ணும் பெறப்படும், ஒற்றை எண்ணும் பெறப்படும். வினா 24க்கான விடை ஒற்றை எண் அல்லது இரட்டை எண்ணாக இருக்கும். இது வினா 24க்கான மூன்றாவது விடையாகும். வினா 25. 1 தொடக்கம் 30 வரையுள்ள எல்லா இரட்டை எண்களையும் எழுதும் போது இலக்கம் 2 எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை யாது? முதலாவது விட 6, இரண்டாவது விட 7, மூன்றாவது விட 8. 1 தொடக்கம் 30 வரையான இரட்டை எண்களை எழுதும் போது 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30 ஆகிய எண்கள் எழுதப்படும். இதில் இலக்கம் 2 கொண்ட எண்கள் 2, 12, 20, 22, 24, 26, 28 ஆகிய 7 எண்கள் காணப்படும். எனினும் எண் 22இல் 2 தடவைகள் காணப்படும். ஆகவே 1 தொடக்கம் 30 வரையான இரட்டை எண்களில் இலக்கம் 2 எழுதப்படுகின்ற தடவைகளின் எண்ணிக்கை 8 ஆகும். வினா இலக்கம் 25க்கான விடை 8. இது வினா இலக்கம் 25க்கான மூன்றாவது விடையாகும். அலகு 5 சதுர எண்கள். சதுர எண்களுடன் தொடர்புடைய கடந்த கால வினாக்கள் மற்றும் மாதிரி வினாக்களுக்கான விடையளிக்கும் செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். வினா 26.
அருகில் தரப்பட்டுள்ள வடிவத்தை ஒரு சதுரமாக மாற்றுவதற்கு அதனுடன் சேர்க்கப்பட வேண்டிய அடைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? முதலாவது விட 5 அடைப்புகள், இரண்டாவது விட 9 அடைப்புகள், மூன்றாவது விட 10 அடைப்புகள். இந்த உருவில் 7 சதுர அடைப்புகள் காணப்படுகின்றன. இந்த வினாவுக்கு விடை காண்பதற்கு சதுர எண் தொடர்கள் பற்றி அறிந்திருத்தல் அவசியமாகும். சதுர எண் தொடர். முதலாவது சதுர எண் 1 தர 1 1, இரண்டாவது சதுர எண் 2 தர 2 4, மூன்றாவது சதுர எண் 3 தர 3 9, நான்காவது சதுர எண் 4 தர 4 16, ஐந்தாவது சதுர எண் 5 தர 5 25, ஆறாவது சதுர எண் 6 தர 6 36, ஏழாவது சதுர எண் 7 தர 7 49, எட்டாவது சதுர எண் 8 தர 8 64, ஒன்பதாவது சதுர எண் 9 தர 9 81, பத்தாவது சதுர எண் 10 தர 10 100. விடைகளில் 5 அடைப்புகள், 9 அடைப்புகள், 10 அடைப்புகளே தரப்பட்டுள்ளன. இந்த உருவினை சதுரமாக மாற்றுவதற்கு 4 தர 4 கொண்ட அடைப்புகள் கொண்ட சதுரமாக மாற்றுவதே பொருத்தமானதாக இருக்கும். 7உடன் 5ஐ கூட்டுகின்ற போது 12 பெறப்படுகின்றது. 9உடன் 7ஐ கூட்டுகின்ற போது 16 பெறப்படுகின்றது. 10உடன் 7ஐ கூட்டுகின்ற போது 17 பெறப்படுகின்றது. இங்கு சதுர எண்ணாக காணப்படுவது 16. ஆகவே 9 அடைப்புகள் பொருத்தமான விடையாக இருக்கும். சதுரமாக மாற்றப்பட்ட உருவில் கருப்பு நிறத்தில் காட்டப்பட்ட 7 அடைப்புகளும் வினாவில் உள்ளவை. நீல நிறத்தில் காட்டப்பட்ட 9 அடைப்புகளும் சதுரமாக மாற்றுவதற்காக சேர்க்கப்பட்ட அடைப்புகளாகும். வினா 26க்கான சரியான விடை 9 அடைப்புகள். இது வினா 26க்கான இரண்டாவது விடையாகும். வினா 27. உரு ஒன்றில் நிழற்றியுள்ள கட்டங்கள் மாத்திரம் மறையக்கூடியவாறு உரு இரண்டினை ஒட்டினால் கிடைக்கும் சதுர வலை கட்டத்தில் உள்ள கட்டங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? முதலாவது விட 16, இரண்டாவது விட 25, மூன்றாவது விட 36. 27ஆம் வினாவுக்கு விடை காண்பதற்கு சதுர எண் தொடர் பற்றி அறிந்திருத்தல் அவசியமாகும். 1 4 9 16 25 36 49 64 81 100. இங்கு விடையில் தரப்பட்டுள்ள 16 25 36 ஆகிய 3 எண்களும் சதுர எண்களாகும். ஒரு ஒன்றில் 5 4 3 2 1 ஆக மொத்தமாக ஒரு ஒன்றில் 15 கட்டங்களும், ஒரு இரண்டில் 1 2 3 4 5 மொத்தமாக 15 கட்டங்களும் காணப்படுகின்றன. ஒரு ஒன்று இரு இரண்டு ஆகிய 2 உருக்களும் சேர்த்து மொத்தமாக 30 கட்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் நிழற்றிய கட்டங்கள் 1 2 3 5 கட்டங்கள். மொத்தமாக உள்ள 30 கட்டங்களில் நிழற்றிய 5 கட்டங்களையும் கழிக்கும் போது பெறப்படுகின்ற 25 கட்டங்களே இரு உருக்களையும் ஒட்டினால் கிடைக்கும் சதுர வலைக்கட்டத்தில் உள்ள கட்டங்களின் மொத்த எண்ணிக்கை ஆகும். வினா 27க்கான சரியான விடை 25. இது வினா 27க்கான இரண்டாவது விடையாகும். வினா 28. தொழிற்சாலை ஒன்றின் சுவர் அருகில் காட்டப்பட்டவாறு அதிகரித்து செல்லும் வகையில் செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. இச்சுவரை கட்டி முடிக்க 81 செங்கற்கள் பயன்படுத்தினர் எனின் இச்சுவர் எத்தனை வரிகளை கொண்டிருக்கும்? இச்சுவரை கட்டி முடிக்க பயன்படுத்தப்பட்ட மொத்த செங்கற்கள் 81 என வினாவில் தரப்பட்டுள்ளதால் சரியான விடையை 2 வழிகளில் காணலாம். 1. சதுர எண் தொடர்களை ஞாபகத்தில் வைத்திருந்தால் விரைவாக 9வது சதுர எண் 9 தர 9 81 ஆக காணப்படுவதனால் இச்சுவரில் உள்ள வரிகள் 9 என்ற விடையை தெரிவு செய்யலாம். அல்லது வினாவில் தரப்பட்டுள்ள எண்களை அதே எண்களால் பெருக்கி விடை காணலாம். 7ஐ 7னால் பெருக்குகின்ற போது 49 என்ற விடை கிடைக்கும். 8ஐ 8னால் பெருக்குகின்ற போது 64 என்ற விடை கிடைக்கும். 9ஐ 9னால் பெருக்குகின்ற போது 81 என்ற விடை கிடைக்கும். ஆகவே இச்சுவரில் உள்ள வரிகளின் எண்ணிக்கை 9 என்ற முடிவுக்கு வரலாம். ஆகவே வினா 28க்கான சரியான விடை 9. இது வினா 28க்கான மூன்றாவது விடையாகும்.
வினா 29. அடித்தளம் சதுரமான பெட்டியின் உள் ஓரங்கள் வழியே 16 பால்மா தகரப்பேணிகள் மூடி மேல் நோக்கி இருக்குமாறு ஒன்றையொன்று அடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அப்பெட்டியின் நடுப்பகுதியில் அதிகபட்சம் இன்னும் எத்தனை அத்தகைய பால்மா தகரப்பேணிகளை அவ்விதமாக அடுக்கி வைக்கலாம்? முதலாவது விட 8, இரண்டாவது விட 9, மூன்றாவது விட 12. வினா 29 சதுரமான பெட்டி என தரப்பட்டுள்ளதால் இங்கு அடுக்கி வைக்கக்கூடிய பால்மா தகரப்பேணிகளின் மொத்த எண்ணிக்கை 16 அல்லது 25 அல்லது 36 அல்லது 49 போன்ற சதுர எண் தொடர்களாகவே காணப்படுதல் வேண்டும். தரப்பட்ட விடைகளிலுள்ள எண்களுடன் 16ஐ கூட்டும் போது 8உடன் 16ஐ கூட்டுகின்ற போது 24 கிடைக்கும். 9உடன் 16ஐ கூட்டுகின்ற போது 25 விடையாக கிடைக்கும். 12உடன் 16ஐ கூட்டுகின்ற போது 28 விடையாக கிடைக்கும். இங்கு விடையாக பெறப்பட்ட எண்களை எடுத்துக்கொண்டால் 25 மாத்திரமே சதுர எண்ணாகும். இதன் அடிப்படையில் இங்கு மேலதிகமாக அடுக்கி வைக்கக்கூடிய பால்மா தகரப்பட்டியலின் எண்ணிக்கை 9 என்ற முடிவுக்கு வரலாம். இதனை நாங்கள் வரைபடம் மூலம் பார்ப்போமாக இருந்தால் 1 தொடக்கம் 16 வரையில் நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. சிவப்பு நிறத்தில் 17 தொடக்கம் 25 வரையும் காட்டப்பட்டது உட்பக்கமாக அடுக்கக்கூடிய பால்மா தகரப்பேணிகளாகும். வினா 29க்கான சரியான விடை 9. இது வினா 29க்கான இரண்டாவது விடையாகும். 29வது வினாவை போன்றதொரு வினாதான் 30வது வினாவும். வினா 30. அடித்தளம் சதுரமான பெட்டியொன்றில் உள்ள ஓரங்கள் வழியாக 20 முட்டைகள் ஒன்றையொன்று அடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அப்பெட்டியில் மேலும் எத்தனை முட்டைகள் வைக்க முடியும்? முதலாவது விட 16, இரண்டாவது விட 18, மூன்றாவது விட 20. இங்கு சதுரமான பெட்டி என்று தரப்பட்டுள்ளதால் இங்கு ஒன்றையொன்று அடுத்து வைக்கக்கூடிய முட்டைகளின் மொத்த எண்ணிக்கை 16, 25, 36, 49 போன்ற சதுர எண் தொடர்களாக காணப்படுதல் வேண்டும். தரப்பட்ட விடைகளில் உள்ள எண்களுடன் 20ஐ கூட்டுகின்ற போது 16உடன் 20ஐ கூட்டுகின்ற போது 36 பெறப்படும். 18உடன் 20ஐ கூட்டுகின்ற போது 38 என்ற விடை கிடைக்கும். 20உடன் 20ஐ கூட்டுகின்ற போது 40 என்ற விடை கிடைக்கும். இங்கு பெறப்பட்ட எண்களை எடுத்துக்கொண்டால் 36 என்பது மாத்திரமே சதுர எண் தொடராகும். முட்டைகள் ஒன்றையொன்று அடுத்து வைக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்ட உருவில் அதை ஒரு வரைபடமாக காட்டப்பட்டுள்ளது. அதில் 1 தொடக்கம் 20 வரையும் உள்ள முட்டைகள் அதன் ஓரங்கள் வழியாக வைக்கப்பட்ட முட்டைகள், சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்ட முட்டைகள் அதன் உட்புறமாக வைக்க வேண்டிய முட்டைகள் ஆகும். ஆகவே வினா 30க்கான சரியான விடை 16. இது வினா 30க்கான முதலாவது விடையாகும். அலகு 6 முக்கோண எண்கள். முக்கோண எண்களுடன் தொடர்புடைய கடந்த கால வினாக்கள் மற்றும் மாதிரி வினாக்களுக்கு விடையளிக்கும் செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். வினா 31. 10வது முக்கோண எண் யாது? முதலாவது விட 50, இரண்டாவது விட 55, மூன்றாவது விட 60. வினா 31 கேட்கப்பட்ட 10வது முக்கோண எண்ணை பின்வரும் 3 வழிகளில் காணலாம். முதலாவது வழி முக்கோண எண் தொடர். முதலாவது முக்கோண எண் 1, இரண்டாவது முக்கோண எண் 3, மூன்றாவது முக்கோண எண் 6, நான்காவது முக்கோண எண் 10, ஐந்தாவது முக்கோண எண் 15, ஆறாவது முக்கோண எண் 21, ஏழாவது முக்கோண எண் 28, எட்டாவது முக்கோண எண் 36, ஒன்பதாவது முக்கோண எண் 45, 10வது முக்கோண எண் 55. இதை ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம் விரைவாக 10வது முக்கோண எண் 55 என்பதை கண்டறியலாம். இரண்டாவது வழி 1 தொடக்கம் 10 வரையான எண்களை கூட்டும் போது அதனுடைய கூட்டுத்தொகையாக 55 கிடைக்கும். இவ்வாறும் 10வது முக்கோண எண் 55 என்பதை காணலாம். மூன்றாவது வழி எண் 10ஐ அதற்கு அடுத்த எண்ணான 11 பெருக்கும் போது 110 என்ற விடை கிடைக்கும். பெருக்கி பெறப்பட்ட 110னை 2 வகுக்கின்ற போது 55 என்ற விடை கிடைக்கும். இவ்வாறும் 10வது முக்கோண எண் 55 என்பதை காணலாம். 31வது வினாவுக்கான விடை 55. இது 31வது வினாவுக்கான இரண்டாவது விடையாகும்.
வினா 32. எண் 45ஆனது எத்தனையாவது முக்கோண எண்? முதலாவது விட 9வது முக்கோண எண், இரண்டாவது விட 8வது முக்கோண எண், மூன்றாவது விட 10வது முக்கோண எண். வினா 32க்கான விடையை காண்பதற்கு முக்கோண எண் தொடரினை ஞாபகம் வைத்திருப்பதன் மூலம் விரைவாக கண்டறியலாம். முக்கோண எண் தொடர்: முதலாவது முக்கோண எண் 1, இரண்டாவது முக்கோண எண் 3, மூன்றாவது முக்கோண எண் 6, நான்காவது முக்கோண எண் 10, ஐந்தாவது முக்கோண எண் 15, ஆறாவது முக்கோண எண் 21, ஏழாவது முக்கோண எண் 28, எட்டாவது முக்கோண எண் 36, ஒன்பதாவது முக்கோண எண் 45, 10வது முக்கோண எண் 55. இங்கு வினாவில் எண் 45ஆனது எத்தனையாவது முக்கோண எண் என கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே எண் 45ஆனது 9வது முக்கோண எண். வினா 32க்கான சரியான விடை 9. இது வினா 31க்கான முதலாவது விடையாகும். வினா 33. மேலே காட்டப்பட்ட வடிவத்தை சமமான சிறிய முக்கோண துண்டுகளாக வெட்டி எடுத்து பெரிய முக்கோணம் ஒன்றை உருவாக்கும் போது மிகுதியாக இருக்கும் சிறிய முக்கோண துண்டுகளின் எண்ணிக்கை யாது? முதலாவது விட 4, இரண்டாவது விட 2, மூன்றாவது விட 3. வினா 33இல் சமமான சிறிய முக்கோண துண்டுகளாக வெட்டி எடுத்து பெரிய முக்கோணம் ஒன்றை உருவாக்குதல் என தரப்பட்டிருப்பதனால் இவ்வினா முக்கோண எண் தொடருடன் தொடர்பான வினாவாகும். மேலே காட்டப்பட்ட வடிவத்தில் 13 சமமான சிறிய முக்கோண துண்டுகள் காணப்படுகின்றன. நான்காவது முக்கோண எண் 10, ஐந்தாவது முக்கோண எண் 15. இதனை கொண்டு 10 சிறிய முக்கோண துண்டுகளை வெட்டி எடுத்து பெரிய முக்கோணம் ஒன்றை உருவாக்கலாம், அல்லது 15 சிறிய முக்கோண துண்டுகளை வெட்டி எடுத்து பெரிய முக்கோணம் ஒன்றை உருவாக்கலாம். வினாவில் மிகுதியாக இருக்கும் சிறிய முக்கோண துண்டுகளின் எண்ணிக்கையே கேட்கப்பட்டிருப்பதனால் இங்கு உருவாக்கப்படும் பெரிய முக்கோணத்தில் 10 சமமான சிறிய முக்கோண துண்டுகளையே பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே 13இலிருந்து 10ஐ கழிக்கின்ற போது 3 விடையாக கிடைக்கும். மிகுதியாக உள்ள சிறிய முக்கோண துண்டுகளின் எண்ணிக்கை 3 ஆகும். வினா 33க்கான சரியான விடை 3. இது வினா 33க்கான மூன்றாவது விடையாகும். வினா 34. ஒரு வியாபாரி தனது கடையில் சவர்க்காரங்களை அருகில் காட்டியவாறு அடுக்கியிருந்தார். அதில் 8 நிறைகள் காணப்பட்டன எனின் அங்கிருந்த மொத்த சவர்க்காரங்கள் எத்தனை? முதலாவது விட 28, இரண்டாவது விட 36, மூன்றாவது விட 45. வினா 34இல் காட்டப்பட்ட உருவானது முக்கோண வடிவில் அமைந்த ஒரு உருவாகும். ஆகவே இவ்வினாவானது முக்கோண எண்ணுடன் தொடர்புடைய வினாவாகும். இதில் 8 நிறைகள் காணப்படுகின்றதாகையால் 8வது நிறையில் 8 சவர்க்காரங்களும், 7வது நிறையில் 7 சவர்க்காரங்களும், முதலாவது நிறையில் 1 சவர்க்காரமும் என்றவாறு காணப்படும். 8வது முக்கோண எண்ணை பின்வரும் 3 வழிகளில் காணலாம். முக்கோண எண் தொடரினை பயன்படுத்தி காண்பதாக இருந்தால் எமக்கு தெரியும் 8வது முக்கோண எண் 36 என்பது எமக்கு தெரியும். அல்லது இரண்டாவது வழியில் காண்பதாக இருந்தால் 1 தொடக்கம் 8 வரையில் உள்ள எண்களை எழுதி அதனை கூட்டுகின்ற போது விடை 36 கிடைக்கும். அல்லது மூன்றாவது வழி 8ஐ அதற்கு அடுத்த எண்ணான 9னால் பெருக்குவோம், பெருக்கினால் 72 என்ற எண் கிடைக்கும். அந்த 72ஐ 2ஆல் வகுக்கின்ற போது விடை 36ஆக கிடைக்கும். ஆகவே வினா 34க்கான சரியான விடை 36. இது வினா 34க்கான இரண்டாவது விடையாகும். வினா 35. விளையாட்டு போட்டியொன்றில் மாணவர்களை இணைத்து கோபுரம் ஒன்றை அமைத்திருந்தனர். இக்கோபுரத்தில் 28 மாணவர்கள் இருந்தனர் எனின் இக்கோபுரம் எத்தனை நிறைகளை கொண்டிருக்கும்? முதலாவது விட 8, இரண்டாவது விட 9, மூன்றாவது விட 7. வினா 35இல் மாணவர்களை இணைத்து உருவாக்கப்பட்ட கோபுரமானது முக்கோண வடிவில் காணப்படுகின்றது. முக்கோண எண் தொடரினை ஞாபகம் வைத்திருப்பதன் மூலம் இவ்வினாவுக்கான விடையினை விரைவாக கண்டறியலாம். முக்கோண எண் தொடர்: முக்கோண எண் 28ஆனது 7வது முக்கோண எண்ணாகும். ஆகவே இக்கோபுரத்தில் உள்ள 28 மாணவர்களும் 7 நிறைகளில் காணப்படுகின்றனர். 35வது வினாவுக்கான சரியான விடை 7. இது வினா 35க்கான மூன்றாவது விடையாகும். அலகு 7 உரோம எண்கள்.
உரோம எண்களுடன் தொடர்புடைய கடந்த கால வினாக்கள் மற்றும் மாதிரி வினாக்களுக்கான விடையளிக்கும் செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். வினா 36. இந்து அராபிய எண் 14 என்பதை உரோம எண்ணில் வகை குறிப்பது யாது? முதலாவது விட விவி ஐஐஐஐ XIIII XIV. உரோம இலக்கங்கள் கேபிட்டல் ஐ அல்லது ஸ்மால் ஐ ஆனது இந்து அராபிய இலக்கத்தில் ஒன்றை குறிப்பிடும். உரோம இலக்கம் கேபிட்டல் வி அல்லது ஸ்மால் வி ஆனது இந்து அராபிய இலக்கத்தில் 5ஐ குறிப்பிடும். உரோம இலக்கம் கேபிட்டல் எக்ஸ் அல்லது ஸ்மால் எக்ஸ் ஆனது இந்து அராபிய எண்ணில் 10ஐ குறிப்பிடும். உரோம இலக்கம் கேபிட்டல் எல் அல்லது ஸ்மால் எல் ஆனது இந்து அராபிய எண்ணில் 50ஐ குறிக்கும். உரோம இலக்கம் கேபிட்டல் சி அல்லது ஸ்மால் சி ஆனது இந்து அராபிய இலக்கத்தில் 100ஐ குறிப்பிடும். உரோம இலக்கம் கேபிட்டல் டி அல்லது ஸ்மால் டி ஆனது இந்து அராபிய எண் 500ஐ குறிப்பிடும். உரோம இலக்கம் கேபிட்டல் எம் அல்லது ஸ்மால் எம் ஆனது இந்து அராபிய எண்ணில் 1000ஐ குறிப்பிடும். பூஜ்ஜியத்தினை உரோம எண்ணில் குறித்து காட்ட முடியாது. உரோம எண் இந்து அராபிய எண் இடையிலான தொடர்பு அட்டவணையில் எழுதி காட்டப்பட்டதை போன்று இந்து அராபிய எண் 1 தொடக்கம் 20 வரையான எண்களுக்குரிய உரோம எண்களை தெரிந்திருத்தல் வேண்டும். இந்து அராபியன் 10ஐ வகை குறிப்பதற்கு உரோம எண்ணில் கேபிட்டல் எக்ஸ் அல்லது ஸ்மால் எக்ஸ் ஆனது வகை குறிக்கப்படும். இந்து அராபிய எண்ணில் 4ஐ வகை குறிப்பதற்கு கேபிட்டல் ஐவி அல்லது ஸ்மால் ஐ வி பயன்படுத்தப்படும். வினா 36க்கான விடை கேபிட்டல் எக்ஸ் ஐவி. இது வினா 36க்கான 3வது விடையாகும். வினா 37. உரோம எண் XVI என்பதனை இந்து அராபிய எண்ணில் வகை குறிப்பது யாது? முதலாவது விட 14, இரண்டாவது விட 16, மூன்றாவது விட 1051. உரோம எண் கேபிட்டல் எக்ஸ் அல்லது ஸ்மால் எக்ஸ் ஆனது இந்து அராபிய எண் 10னை வகை குறிக்கும். உரோம எண் கேபிட்டல் வி கேபிட்டல் ஐ அல்லது ஸ்மால் வி ஸ்மால் ஐ ஆனது இந்து அராபிய எண் 6னை குறிக்கும். உரோம எண் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் வி கேபிட்டல் ஐ ஆனது இந்து அராபிய எண்ணில் 16னை வகை குறிக்கும். வினா 37க்கான சரியான விடை 16. இது வினா 37க்கான 2வது விடையாகும். வினா 38. உரோம எண் XIX என்பதனை இந்து அராபிய எண்ணில் வகை குறிப்பது யாது? முதலாவது விட 109, இரண்டாவது விட 19, மூன்றாவது விட 101010. உரோம எண் கேபிட்டல் எக்ஸ் அல்லது ஸ்மால் எக்ஸ் ஆனது இந்து அராபிய எண் 10னை வகை குறிக்கும். கேபிட்டல் ஐ கேபிட்டல் எக்ஸ் ஆனது அல்லது ஸ்மால் ஐ ஸ்மால் எக்ஸ் ஆனது இந்து அராபிய எண் 9ஐ வகை குறிக்கும். உரோம எண் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஐ கேபிட்டல் எக்ஸ் ஆனது இந்து அராபிய எண்ணில் 19னை வகை குறிக்கும். வினா 38க்கான சரியான விடை 19. இது வினா 38க்கான 2வது விடையாகும். வினா 39. 1 தொடக்கம் 10 வரையான இந்து அராபிய எண்களை உரோம எண்ணில் எழுதும் போது ஐ எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை யாது? முதலாவது விட 14, இரண்டாவது விட 12, மூன்றாவது விட 10. 1 தொடக்கம் 10 வரையான இந்து அராபிய எண்களை உரோம எண்ணில் எழுதும் போது ஐ எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை பின்வருமாறு அமையும். உரோம எண் 1ல் ஐ 1 தடவையும், உரோம எண் 2ல் ஐ 2 தடவைகளும், உரோம எண் 3ல் ஐ 3 தடவைகளும், உரோம எண் 4ல் ஐ 1 தடவையும், உரோம எண் 6ல் ஐ 1 தடவையும், உரோம எண் 7ல் ஐ 2 தடவையும், உரோம எண் 8ல் ஐ 3 தடவையும், உரோம எண் 9ல் ஐ 1 தடவையுமாக மொத்தமாக 14 தடவைகள் உரோம எண் ஐ எழுதப்படும். வினா 39க்கான சரியான விடை 14. இது வினா 39க்கான 1வது விடையாகும். வினா 40. ஒரு சுவர் கடிகாரத்தின் முகத்தில் எல்லா எண்களும் I, V, X ஆகிய உரோம இலக்கங்களை கொண்டு நியம முறையில் எழுதப்பட்டுள்ளன. அதில் I, V, X ஆகிய இலக்கங்கள் இடப்பட்டுள்ள தடவைகளின் எண்ணிக்கை முறையே முதலாவது விட 14, 4, 3 ஆகும். இரண்டாவது விட 17, 4, 4 ஆகும். மூன்றாவது விட 17, 5, 4 ஆகும்.
ஒரு சுவர் கடிகாரம் உரோம இலக்கங்களை கொண்டு நியம முறையில் எழுதப்பட்டுள்ளது என வினாவில் தரப்பட்டுள்ளதால் இக்கடிகாரம் 1 தொடக்கம் 12 வரையில் உரோம எண்ணானது ஆங்கில சிறிய எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. முதலாவது விடையிலுள்ள 14, இரண்டாவது விடையிலுள்ள 17, மூன்றாவது விடையிலுள்ள 17 ஆகியன உரோம இலக்கம் ஐ எழுதப்பட்டுள்ள தடவைகளின் எண்ணிக்கையையும், முதலாவது விடையிலுள்ள 4, இரண்டாவது விடையிலுள்ள 4, மூன்றாவது விடையிலுள்ள 5 ஆகியன உரோம இலக்கம் வி எழுதப்பட்டுள்ள தடவைகளின் எண்ணிக்கையையும், முதலாவது விடையிலுள்ள 3, இரண்டாவது விடையிலுள்ள 4, மூன்றாவது விடையிலுள்ள 4 ஆகியன உரோம இலக்கம் எக்ஸ் எழுதப்பட்டுள்ள தடவைகளின் எண்ணிக்கையையும் குறித்து காட்டுகின்றது. இந்த வினாவுக்கு விரைவாக விடை காண வேண்டுமாயின் வி, எக்ஸ் ஆகிய உரோம இலக்கங்களின் எண்ணிக்கையை முதலில் காண வேண்டும். இலக்கம் வியை கொண்ட உரோம எண்கள் 4, 5, 6, 7, 8. இலக்கம் வியை கொண்ட உரோம எண்கள் எழுதப்படுகின்ற தடவைகளின் எண்ணிக்கை 5 ஆகும். தரப்பட்ட விடைகளில் மூன்றாவது விடையில் மாத்திரமே இலக்கம் விக்கான எண்ணிக்கை 5 என தரப்பட்டுள்ளது. 1 தொடக்கம் 12 வரையான உரோம எண்களை எழுதும் போது இலக்கம் ஐயை கொண்ட உரோம எண்கள் எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை 17. இலக்கம் வியை கொண்ட உரோம எண்கள் எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை 5 ஆகும். இலக்கம் எக்ஸை கொண்ட உரோம எண்கள் எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை 4 ஆகும். வினா 40க்கான சரியான விடை 17, 5, 4 ஆகும். இது வினா 40க்கான மூன்றாவது விடையாகும். வீடியோ விளக்கங்கள் வினாத்தாளின் பிடிஎஃபினை பெற கிரேட் 5 ஐக்யூ 2026 என டைப் செய்து 0777 67 97 10 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 1. வினாக்கள் 1 தொடக்கம் 40 வரை. உள்ளடக்கப்படும் அலகுகள்: அலகு 1 எண்கள் இலக்கங்கள், அலகு 2 எண்களின் கூட்டுத்தொகை, அலகு 3 ஒற்றை எண்கள், அலகு 4 இரட்டை எண்கள், அலகு 5 சதுர எண்கள், அலகு 6 முக்கோண எண்கள், அலகு 7 உரோம எண்கள். அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 2 வினாக்கள் 41 தொடக்கம் 80 வரை. உள்ளடக்கப்படும் அலகுகள்: அலகு 8 எண்கோலங்கள், அலகு 9 எழுத்துக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம், அலகு 10 தமிழ் மொழி திறன். அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 3 வினாக்கள் 81 தொடக்கம் 120 வரை. உள்ளடக்கப்படும் அலகுகள்: அலகு 11 உருக்கள் அல்லது உருவங்கள், அலகு 12 உருக்கோலங்கள், அலகு 13 பிரதியீடு. அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 4 வினாக்கள் 121 தொடக்கம் 160. உள்ளடக்கப்படும் அலகுகள்: அலகு 14 கணித செய்கைகள், அலகு 15 பணம், அலகு 16 சுற்றளவும் பரப்பளவும், அலகு 17 தூரம், அலகு 18 நேரம், அலகு 19 கதி தூரம் நேரம், அலகு 20 ஆண் பெண் எண்ணிக்கை. அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 5 வினாக்கள் 161 தொடக்கம் 200 வரை. உள்ளடக்கப்படும் அலகுகள்: அலகு 21 நிறை, அலகு 22 கனவளவும் கொள்ளளவும், அலகு 23 வரிப்படம் வெண்வரிப்படம், அலகு 24 வியாபாரம், அலகு 25 பிரசினம் தீர்த்தல். அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 6 வினாக்கள் 201 தொடக்கம் 240 வரை. உள்ளடக்கப்படும் அலகுகள்: அலகு 26 நூற்றாண்டு தசாப்தம், அலகு 27 நாட்காட்டி, அலகு 28 வயது, அலகு 29 திசை, அலகு 30 நிழல், அலகு 31 வலது இடது, அலகு 32 வலஞ்சுழி இடஞ்சுழி. அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 7 வினாக்கள் 241 தொடக்கம் 280 வரை. உள்ளடக்கப்படும் அலகுகள்: அலகு 33 பரிமாற்றல்கள், அலகு 34 கைகுலுக்கல்கள், அலகு 35 தலைகள் கால்கள், அலகு 36 வாகன சில்லுகள், அலகு 37 தூண்கள் இடைவெளிகள், அலகு 38 தூண்கள் இடைவெளிகள் கொடிகள், அலகு 39 கொடிகள் நிறங்கள், அலகு 40 உட்பக்கம் தெரியாத பெட்டி.
அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 8 வினாக்கள் 281 தொடக்கம் 320 வரை. உள்ளடக்கப்படும் அலகுகள்: அலகு 41 பரிமாற்றல்கள், அலகு 42 வரிசை, அலகு 43 படிகள், அலகு 44 ஏறுதல் சறுக்குதல், அலகு 45 பக்கங்கள் தாள்கள், அலகு 46 தீந்தை பூசுதல். அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 9 வினாக்கள் 321 தொடக்கம் 360. அலகு 47 மனித நாட்கள், அலகு 48 நேரம் விசேட வகை, அலகு 49 தகவல் ஒழுங்கமைப்பு, அலகு 50 அமைவிடங்கள், அலகு 51 தோன்றும் விதங்கள், அலகு 52 மடித்தல் விரித்தல் ஒட்டுதல். அலகு ரீதியான மீட்டல் வினாப்பத்திரம் 10 வினாக்கள் 361 தொடக்கம் 400 வரை. அலகு 53 இடம் மாற்றுகைகள், அலகு 54 மரக்குட்டிகள், அலகு 55 நான்முகி, அலகு 56 தாயக்கட்டை, அலகு 57 பொதுவான நுண்ணறிவு திறன்.